எம்ஆர்எல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன. முன்பதிவுக்கு முன்னுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணனுடைய வீட்டில் வேலை பார்த்த பெண்ணிற்கு நடந்த கொடுமைகள் குறித்து அந்த பெண் பேசிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 18 வயதை நிறைவடைந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ரேகா என்கிற பெண் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவாணன், அவருடைய மனைவி மேர்லினா அண்ட் இந்த 2 தம்பதிகளுக்கும் சமீபத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமணம் செஞ்சு வச்சாரு. இவங்க திருமானியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏஜென்சி மூலமாக திருக்கழுங்குன்றத்தை சார்ந்த ரேகா என்கிற 18 வயதை சார்ந்த ஒரு பெண் வந்து வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்து 2 நாள்ல வந்து அவங்க +2 முடிச்சு வேலைக்கு சேர்றாங்க. சின்ன பொண்ணு. அப்போது சரியாக வேலை பார்க்க அவங்களால தெரியலை. சரியாக வேலை பார்க்க தெரியலன்னு 2 நாள்லையே அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து சொல்றாங்க 7 மாத காலம் அந்த பெண்ணை வந்து மிகப்பெரிய ஒரு கொத்தடிமைக்கும் கீழாக இந்த குடும்பம் நடத்தியிருக்கிறது. நாங்கள் வந்து எம்எல்ஏ குடும்பம், நீ இதை வெளியே சொன்னா உன்னை வந்து கொண்டு போட்டுருவோம், உங்கள் அம்மாவை கொண்டுருவோம், தங்கச்சியை கொண்டுருவோம், யாரும் இல்லாமல் ஆக்கிடுவோம், நீ வெளியே போய் சொல்லு பார்ப்போம், ஏன்னா உனக்கு வந்து வேலை பார்க்க வந்த உனக்கு நாய்க்கு உனக்கு நான் அவ்வளோ திமிராடி அடித்து அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பேப்பரில் சூடு வச்சுருக்காங்க. பேப்பரில் சூடு வச்சு அந்த பொண்ணுக்கு மருந்து கூட வாங்கி கொடுக்காம அந்த பொண்ணு சொல்லுது எந்த உடம்பு முழுக்க அவங்க பண்ண சித்திரவதைகள், டார்ச்சர் இருக்குது, அடிகள், காயங்கள் இருக்குது, எதற்குமே மருந்து வாங்கி கொடுத்தது நானாக மஞ்சள் வாங்கி போட்டுட்டு தான் அதை வந்து குணப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பெண் பேசிய பேச்சுக்கள் வந்து ஒரு 6 நிமிட வீடியோ நம்மளால் பார்க்க முடியலை. இப்படியும் தமிழ்நாட்டில் நடக்கிறதா? ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி கொத்தடிமைகள் இருந்தாங்க. கீழ்வெண்மணியில் இதே போல அடிமைகளாக இருந்தவங்க வந்து எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி தமிழ் நான் பார்க்குறோம். சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி சுதந்திர காலத்தில் இது போல் நடந்துருக்குது. இப்போ ஜோர்டானில், அரபு தேசங்களில் தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போகிற பெண்கள், கேரளாவிலேருந்து வேலைக்கு போகிற பெண்கள் வந்து வீட்டில் அடைச்சி வச்சு டார்ச்சர் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். எங்கோ தொலைதூரத்தில் நடக்குதுன்னு நினச்சா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் வீட்டில் இந்த கொடுமை நடந்துக்குது. சட்டமன்ற உறுப்பினருடைய பேர் நடந்துக்குது. நாங்கள் எம்எல்ஏ குடும்பம், உங்களை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிக மோசமான முறையில் இந்த குடும்பம் நடத்தியிருக்கிறது. நான் இங்கேருந்து 12th முடிச்சுட்டு வேலைக்கு போனோம். ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன். அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய்விட்டாங்க. அது வந்து கருணாநிதி கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோன்னே நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன். புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன், தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க, ஏஜென்ட் மூலிமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம். அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான், நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காம இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன். காலையில எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா காயம் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. நானா தான் சரி பண்ணிக்கணும், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பெண் ரேகா சொல்றாங்க, ஒரு நாள் வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்ய வச்சாங்களாம். 2 மணிக்கு வேலை செய்ய வச்சதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு, ஆனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நீ வந்து எங்களுக்கு சமைச்சு வைக்கணும், நாங்கள் வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம்.
6 மணிக்கு 2 மணிக்கு யார் படுத்தாலும் எந்திக்க முடியாது, நான் டயரில் தூங்கிட்டேன், 7 மணி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க என்னை வந்து கரண்டியாலே அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் உன்னால வந்து நாங்கள் வெளியூர் போகிறது கெட்டு போச்சு, காலைல ஏன் எந்திக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அவ்வளவு அநாகரிகமான ஆபாசமான வார்த்தைகளை பேசி, அதாவது போகும்போது வரும்போது அடிப்பாங்களாம். எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு நாள் வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து கிழிச்சு அடித்து வெளியே தூக்கி போட்டாங்களாம். நீ முடிஞ்ச இப்படியே ஓடி போயிரு, நீ வெளியே போய் சொன்னாலும் கூட யாரும் வந்து கேட்க மாட்டான், எம்எல்ஏ வீடுன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அநாகரிகமாக ஒரு மன நோயாளி போல இந்த திமுகவுடைய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மருமகள், அந்த மருமகள் மார்லினோ ஆன் அப்படிங்கிற அந்த மருமகள் தான் நடந்திருக்கா. நான் கேட்குறேன், மன நோயாளியா நீங்கள்? மனநோய் சைக்கோவா? உங்களுக்கு பணம் இருந்தால் எம்எல்ஏ உங்க மாமனார் எம்எல்ஏவா இருந்தால் அவ்வளவு திமிர் வந்துருமா? யாரும் கேட்க மாட்டாங்க, யாரு வந்து நம்மளை தட்டி கேட்க போறா அப்படிங்கிற துணிச்சலா ஒரு சின்ன பெண்ணு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள், அவள் தலித் சமூகத்தை சார்ந்தவள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக யார் வந்து அவளை கேட்க போறாங்கிற அந்த திமிர்ல 7 மாத காலம் அந்த பெண்ணை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 7 மாத காலம் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவட்ட வேலையும் புரிஞ்சுக்கிட்டு அவளை அடித்ததும் இல்லாமல் அந்த பொண்ணு சொல்கிறா அவளுடைய முகமே மாறி போச்சாங்க. அவள் இருந்த முகம் வேற, ஆனால் இப்போ இருக்கிற முகம் வேற. எனக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா இருந்தது. அந்த பெண்ணு சொல்ல சொல்ல பின்னால் ஒரு அழுகுரல் கேட்குது, அந்த தாயுடைய அழுகுரல். அந்த தாய் அந்த பொண்ணு அந்த வலியும் வேதனையும் சொல்லும் பொழுது அந்த தாயால் பொறுக்க முடியல, வெடிச்சு அழுதா அந்த தாய். இதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை, ஒரு பொய்யாக இந்த செய்தி இருக்கும் என்றால் இது வந்து இந்த பொண்ணு வந்து பொது வழியில் அப்படி பேச முடியாது. ஏன்னா எம்எல்ஏ ஆளுங்கட்சி, சாதாரணமாக எதிர்த்து பேசினா தூக்கி உள்ள தூக்கி வச்சிருவான். ஆனால் ஒரு எம்எல்ஏ குடும்பத்தை எதிர்த்து அந்த பெண் பேசுனா 7 மாத காலம் மிக கொடுமையான வன்கொடுமையை அந்த பெண் அனுபவிச்சிருக்கா. தமிழ்நாட்டில் வந்து ஆதி திராவிட நலத்துறை இருக்கிறது, தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறது, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இருக்கிறது, எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தும் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ குடும்பத்தால் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. நடந்து 2 நாட்கள் அந்த பெண் செய்தி சம்பந்தப்பட்ட செய்தி வெளி வந்து 2 நாள் ஆச்சு. 7 மாதம் டார்ச்சர், ஒத்தருவா சம்பளம் கொடுக்கல, கொலை மிரட்டல், மிகப்பெரிய வன்கொடுமை. இல்லை SC/ST ஆக்டிலே வந்து கைது செய்வதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் கூட 2 நாட்களில் இதுவரைக்கும் FIR இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு போடல. சாதாரணமாக என்னுடைய கட்சிக்காரர்களை யார் தவறு செய்தாலும் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்ன தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. என்னால எழுந்து செய்ய முடியல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன். வீடு எல்லாம் கூட்டி போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலை என்னால செய்ய முடியல. அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க, போகல. எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட, எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால வர முடியாது, ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால என்ன அடிச்சாங்க. என் தலையில வாயில இருந்து பிளட் வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன். அப்படியும் விடல. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல எவ்வளோ அடிச்சிருக்காங்க, என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வேலை பத்த வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுக்கறத எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். இவ்வளவு அடிக்கிறாங்க, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்துலயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னால ரொம்ப முடியல. ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல, நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என் ஃபேஸே மாறிடுச்சு. என் தலைமுடியெல்லாம் வெட்டி என்னால முடியல. என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்தேன் நான். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல. சரி பண்ணிட்டு வீட்டுல ஐஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க, தலையில வச்சு சரி பண்ணு, வீங்க இருக்க இடத்துலாம் வை, சரி பண்ணுன்னு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன். நான் ஒரு வார்த்தை சொன்னா
உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊரு ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க போவ, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சுனா எவன் வந்து கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது, கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு ட்விட் போட்டா கைது செய்கிற தமிழ்நாடு காவல்துறை, ஒரு ஃபேஸ்புக்ல பதிவு போட்டால் உடனடியாக கைது செய்கிற தமிழ்நாடு காவல்துறை, முதலமைச்சர் குறித்து அமைச்சர் குறித்து யார் ஒரு வார்த்தை பேசினா கூட ஐயோ கண்ணியை குறைவாக பேசிவிட்டார்கள், முதலமைச்சரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று தேடி தேடி கைது செய்கிற தமிழ்நாடு காவல்துறை ஒரு பெண்ணிற்கு மிக மோசமான முறையிலே கொடுமைகள் நடந்திருக்கிறது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ மருமகள் அந்த ஆண்டோ மதிவாணன், மெர்லினா ஆன் என்கிற 2 தம்பதியால மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டிருக்கா. பார்க்கும்போது அங்கங்க அந்த பொண்ணுடைய மூஞ்சி வீங்கி போயிருக்கு, உடம்பு முழுக்க காயம், கைகளில் சூடு, சிகரெட்டை வச்சு சுட்டுருக்காங்க. அந்த ஆண்டோ மதிவானுங்கிற அந்த சைக்கோ எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவானு சிகரெட்டை வச்சு சுட்டுருக்கிறான். நீலாம் என்னடா படிச்சியா இல்லை பண்ணி மேய்ச்சியா? என்ன அறிவு இருக்கு? பண்ணி மேய்ப்பது கூட குறைந்தபட்ச அறிவு இருக்கும், உனக்கு என்ன அறிவு இருக்கு? ஒரு வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்தவங்க நீ சம்பளம் கொடுக்க வர வேலை பார்க்குறாங்க, கொத்தடிமையா இல்லை கேட்க நாதி இல்லையா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரக்கத்தனமான செயல் இது. இல்லை எந்த ஊரில் நீங்களாம் இருந்து வந்தீங்க? நீங்களாம் பிறக்கும் போதே எம்எல்ஏவா இல்லை சாகிற வரைக்கும் எம்எல்ஏவா இருக்க போறீங்களா? கிடையாது. இல்லை எம்எல்ஏ குடும்பம், எம்எல்ஏ ஃபேமிலி, டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற திமுறா கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க, குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும், என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன், என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு, தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில 6 மணிக்கு எழுந்தா நான் நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் படுப்பேன். அது வரைக்கும் வேலை செய்ய உட்கார கூடாது. நீ உட்காரத்துக்கு வந்தியா, நீ கெஸ்டா, என் வீட்டு கெஸ்டா, சம்பளம் கொடுக்கறல்ல நானு, நீ என்ன இப்படி உட்கார்ந்து இருக்குன்னு இன்ன வரைக்கும் 1 ரூபாய் கூட என் கையில கொடுத்ததே இல்லை. 7 மாசம் வேலை செய்யறோம், 1 நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை. நம்ம வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க, அவங்களால முடிஞ்சாதான் செய்வாங்க, முடியல செய்ய மாட்டாங்க. உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும். உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த பெண்ணிற்கான நீதியை வழங்க வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதை தாண்டி இவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி தான். அந்த பெண்ணு சொல்றா, சாகிற நிலைமைக்கு நான் போயிட்டேன், ஒரு நாள்ல கீழே விழுந்து தரையில புரண்டு அழுற, எனக்கு சுயநிலைவே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறா. என்னுடைய மார்பை மிதிச்சிருக்காங்க, பிளேட கத்தியை வச்சு சங்கில கிழிச்சிருக்காங்க, கைகளில் அடுத்திருக்காங்க, என்னென்ன டார்ச்சர் உண்டோ அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாள் ஏதோ சரியா பாத்திரத்தை கரவழி ஏதோ ஒரு செய்யலை, உடனடியா மிளகா பொடியை கலக்கி குடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்களாம் என்ன பைத்தியமா? பார்த்தா 2 படிச்ச பொண்ணு படிச்ச பையன் மாதிரி இருக்காங்க, சென்னையில வாழ்றாங்க, ஒரு எம்எல்ஏ உடைய பிள்ளைகள், இது ஒரு சமூக அந்தஸ்து கொண்ட பிள்ளைகள், முதலமைச்சர் தலைமையில் கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள். ஆனா ஒரு வீட்டு வேலைக்கார பொண்ணு சம்பளம் கொடுக்குறாங்கிறதுக்காக அவ சின்ன ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக, தப்புனா என்ன, பாத்திரங்கள் வெளியோ இல்லை ஒன்றும் பண்ணலை, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிளகா பொடியை கலக்கி அதை குடிக்க சொல்லியிருக்காங்க. மிளகா பொடியை கலக்கி குடிச்சா அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டிய, அவ்வளவு டார்ச்சர் கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவை என்ன வந்துச்சு. அப்போ நிச்சயமாக இந்த ஆண்டோ மதிவாணனும் இந்த மெர்லினா ஆனும் மனநோயாளிகள், சைக்கோக்கள். இதை நான் சொல்லல, திமுகவுடைய மாநில பொறுப்பாளர்களுடைய சல்மாவே சொல்றாங்க, கவிஞர் சல்மா. இது மனநோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, முதல்ல இவங்களுக்கு ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் நாகஜோதி என்பவர்கள் இதை கண்டிக்கிறாங்க. திமுக கட்சிக்காரனால இதை தாங்க முடியல, பார்க்க முடியல, கொதிக்கிறான். ஏன்னா இது யாராலையும் மனசாட்சி உள்ள, குறைந்தபட்ச மனிதநேயம் உள்ள,
குறைந்தபட்ச இரக்கம் அறம் இருக்கக்கூடிய யாராலையும் இதை சகித்துக் கொள்ள முடியாது. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தான் இதை முதல்ல எடுத்து வெளியே போடுறாரு. ஆனால் அன்னைக்கு அவர் வந்து எம்எல்ஏவோட பேரை கூப்பிடல, ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு போறாரு, யாருன்னு தெரியல. அது பெரிய செய்தியாக மாறல. 2 நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தி வெளிவருது. நேற்று நியூஸ் மினிட்ல வந்து இதை வந்து ஒரு செய்தியாக மாற்றாங்க. இந்த மாதிரி தலித் பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்களை இது வெளிவந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை விட்டு கண்டந்திருக்கிறாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதிமுக கட்சியை கண்டந்திருக்கிறாங்க. ஆனால் திமுக முக்கிய பொறுப்பாளர்கள் இது வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா எம்எல்ஏ பையன், முக்கியமான எம்எல்ஏ, அதுவும் கருணாநிதி பேரை கொண்ட எம்எல்ஏ, கருணாநிதி மேலே பற்றுக்கொண்ட எம்எல்ஏ, ஸ்டாலின் மேலே பற்றுக்கொண்ட எம்எல்ஏ. இவர் வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது. இவர் வந்து ஒரு திமுகவுடைய நகர்மன்ற செயலாளர், திமுகவுடைய நகராட்சி செயலாளராக இருக்காரு. அப்போ ஒரு திமுக முக்கியமான பொறுப்பு வைக்கிறாரு, எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அவருடைய பிள்ளைகளுக்கு பாதிப்புன்னா நீங்க வந்து விட்டுருவீங்களா? சாமானிய ஒருத்தர் யாராவது ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா கூட வழக்கு போடுகிற காவல்துறை. போக்சோலத்துக்குள்ள என்ன 18 வயது அந்த பெண்ணுக்கு நிறைவடையலை. 18 வயது நிறைவடையாத அந்த பெண்ணை நீங்க வீட்டில் வேலைக்கு சேர்த்ததே முதல்ல பெரிய தப்பு. 18 வயது பூர்த்தி அடைஞ்சு 19 வயது பிறந்திருக்கணும். அந்த பொண்ணுக்கு 18 வயது நிறைவடையல, +2 முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு வந்திருக்கா. அப்படி 18 வயது நிறைவடையாத பெண்ணை வேலைக்கு வச்சது தப்பு. அதுலயே நீங்க வந்து லேபர் ஆக்ட் அடிப்படையில் அது ஒரு வழக்கு போடலாம். அப்புறம் விமன் ஹராஸ்மெண்ட் இருக்கு, அதே போல வந்து வன்கொடுமை இருக்கு, SCST ஆக்ட் இருக்கு, கொலை முயற்சி இருக்கு. இப்படி பல்வேறு வழக்குகளை போட்டு இவர்களை உடனடியாக இந்த ஆண்டோ மதிவானையும் இந்த மெர்லினா ஆன் இந்த 2 வரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும். அப்படி சிறைப்படுத்த வரை நாம ஓயக்கூடாது. ஏன்னா இது வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. இது ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு, ஏதோ சென்னையில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. இது போல தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் நடக்குதுன்னு தெரியல, எத்தனை பெண்கள் இது போல பேச முடியாமல் இருப்பாங்கன்னு தெரியல. அதனால ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக அவங்க அம்மாவுக்கு 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. அந்த ஏஜென்சிக்கு 2 லட்சம் போயிடுச்சு, ஆனால் வீட்டுக்கு பணம் போகலை. 7 மாச காலத்தில் ஒத்த ரூபா பணம் கூட அவங்க அம்மாவும் வாங்கல, இந்த பொண்ணும் வாங்கல. சாதாரண சாப்பாடு கூட கிடைக்காம அந்த பெண்ணு 7 மாசமா டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா. அவருடைய கண்ணீர் குரலை, அந்த அழுகுரலை கேட்க கேட்க நமக்கு இதயமே வெடிக்கிறது. உடனடியாக மனிதநேயம் கொண்டவர்கள், குறைந்தபட்ச இரக்கம் கொண்டவர்கள், நீதிபதிகள், கருணை மாந்தர்கள் இந்த வழக்கை தாமாக வந்து முன்னெடுத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாடம் புகட்டுவது போல, இந்த எம்எல்ஏ கருணாநிதிக்கு ஒரு பாடம் புகட்டுவது போல இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டும். இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றத்திலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி